வணக்கம் மகளே, நான் உங்கள் சர சலமோன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக் ஒர்க் கட்டா லேட் ஒர்க் கூட சொல்லலாம். இப்போ ஒரு நார்மலா ஹியூமன் பாடிக்கு வந்து லேட் வந்து ரொம்ப அழகா ஸ்ட்ரக்சர குடுக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாம்பு படம் எடுக்கிற நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பா உங்களுக்கு ஆங்கிள் வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு படம் எடுக்கிற மாரி ரொம்ப ப்ராடாலாம் தெரியாது. கொஞ்சம் ஆவரேஜா தெரியும். அது வந்து ஒரு அண்ணன் வந்து அவரு வந்து பாடி பில்டரு. நான் அவர பார்க்க சொல்ல, இவரு கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ் ஏறி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். அவர்கிட்ட போய் பேசினேன். ஆனா எப்படி நான் ஸ்டேஜ் ஏறிலாம் ஏறிக்கலாம். அவரு பார்த்தா அவரு பயங்கர கத கதையா சொல்றாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாரு. எனக்கு வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ப் மாரி ஆயிருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட ஃபோட்டோ காமிச்சாரு. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு. ஃபுல்லா கட்டு கட்டா தெரியுது. என்னடா இந்த மாரிலாம் எப்புட்றா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு பாடிய ரெடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட ரூ. 80,000 செலவு பண்ணேன்றாரு. என்னண்ணா சொல்றீங்க? ரூ. 80,000 செலவு பண்ணீங்களா? எப்படிண்ணா அதெல்லாம் மெயின்டெயின் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அந்த மாரி தான்ப்பா மெயின்டெயின் பண்ணணும். அப்படி மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் உங்களால ஸ்டேஜ்ல பிரைஸ் அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம அந்த அளவுக்கு ஸ்டேஜ் ஏறுற மாரிலாம் இல்ல. நம்ம ரெகுலரா நார்மலான டிப்ஸ் உங்களுக்கு. இது நார்மலான ஆவரேஜா நம்ம ஃபிட்னஸ் எதுக்கு? நம்ம பாடி ஷேப் நல்லா இருக்கணும். நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அந்த மைண்ட் செட்ல தான் நான் ஜிம்முக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு ஸ்டேஜ் ஏறணுன்ற ஆசைலாம் இல்ல. இருந்தாலும் நான் இது நார்மலாவே எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வர முடியுன்றத ஒரு ஸ்லோ குரோத்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. ரெகுலரா உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். தேங்க் யூ மக்களே.